இந்த உலகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த உலகத்தில் சொர்க்கத்துடைய ஏதோ சில சாயல்கள் இருக்கலாம், அல்லாஹ் வைத்துத்தான் இருக்கிறான். சொர்க்கத்துடைய சில இன்பங்களை உலகத்தில் வைத்திருக்கிறான். ஆனால் அது அனைத்துமே தற்காலிகம் ஆனது, முடிந்து போகக்கூடியது. சொர்க்கத்துக்கும் இந்த உலகத்துக்கும் உள்ள வித்தியாசம், இந்த உலகத்தில் இன்பமும் துன்பமும் கலந்திருக்கும். சொர்க்கத்தில் இன்பமே இன்பம் தான், துன்பமே கிடையாது. அதே போல இந்த உலகத்தில் உள்ள நிம்மதிகளும் இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களும் தற்காலிகமான இன்பங்கள், சந்தோஷங்கள். ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய சொர்க்கம் இருக்கிறதே, அதில் நிரந்தரமான இன்பங்களை, நிரந்தரமான சந்தோஷங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களை, இந்த உலகத்தையும் சொர்க்கத்தையும் ஒப்பிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்று சொல்லுகிறான், வமா ஊதீதும் மின் ஷைஇன் மதாஉல் ஹயாத்தித் துன்யா. உங்களுக்கு இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்துமே உலகத்துடைய பொருள்களும், வஸீனத்துஹா உலகத்துடைய அலங்காரங்களும், வமா இன்தல்லாஹி கைரு வ அப்கா அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையில் உங்களுக்கு சொர்க்கத்தில் தர இருக்கிறானே, அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த விடயங்கள் இங்கே இருப்பவைகளை விட மிக சிறந்தது, கைரும் வ அப்கா நலவாகவும் இருக்கும், அது என்றும் நிரந்தரமானதாகவும் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், வமா ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா இல்லா லஹ்வும் வ லஇபுன் வ இன்னத் தாரல் ஆகிரா லஹியல் ஹயவான். நிச்சயமாக இந்த உலகம் இருக்கிறதே, இந்த உலகம் வீணும் விளையாட்டுமானது. நாளை மறுமை இருக்கிறதே, அதுதான் லஹியல் ஹயவான், நிரந்தரமான ஒரு உலகம் அதுதான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உலகம் தற்காலிகம், அது எல்லோருக்கும் தெரியும். தற்காலிகம் இல்லை என்றால் எல்லோரும் உலகத்தில் வாழ வேண்டும். தற்காலிகம் என்ற ஒன்றுக்காகத்தான் மக்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள், மரணம் என்ற அமைப்பிலே. இதே போல ஒரு நாளைக்கு இந்த உலகமே உலகை விட்டு பிரிய போகிறது, அதுதான் கயாமத்துடைய நாள் நிகழப் போகிறது. எனவே இந்த உலகம் தற்காலிகமானதுதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகிரா வல் ஆகிரத்து கைரு வ அப்கா, மறுமை நாள் இருக்கிறது, கைருன் சிறந்ததாகவும் இருக்கும், வ அப்கா நிரந்தரமானதாகவும் இருக்கும், என்றும் அழியாத ஒன்றுதான் அது. இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், வலல் ஆகிரத்து அக்பரு தரஜாத் வ அக்பரு தஃதீலா. நிச்சயமா அல்லாஹ் சொல்லுகிறான், வலல் ஆகிரத்து நிச்சயமா மறுமையுடைய நாள் இருக்கிறது, அக்பரு தரஜாத் அந்தஸ்தினாலே உயர்ந்த இடம் அதே, அதுதான் நாளை மறுமையில் நான் நீங்கள் அடையக்கூடிய சொர்க்கம். வ அக்பரு தஃதீலா மிக மகத்தான ஒரு சிறப்பும் புகழும் இருக்கிறது அந்த நாளையில் தான், அந்த சொர்க்கத்தில் தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்.